வணக்க மக்களே. செம்ம கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். அதாவது என் தங்கச்சிமாருங்க என்னுடைய அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. நேற்று 6 மணி நேரம் உட்காந்து மேலே இருக்கிற அந்த சுமியுடைய துணிமணிகள்லாம் இருந்துச்சு, சில மூடைகள், அதை பூரா காட்டினேன். இந்த பின்னால் கிடக்கு பாருங்கள். இதை பூரா காட்டின உடனே சரி இது ஏதோ ஒரு வந்தால் தங்குனா, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு அந்த அன்றைக்கி அவன் மகன் அடித்தான், அதனால் கோவத்தில் வந்தால் தங்குனா சரி போட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இப்போயும் கிட்டத்தட்ட இது 3-4 மாதமாக அந்த துணிமணிகள் பூரா இங்கேயே தான் கிடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில தங்கச்சிமாருங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன விஷயத்தை கேட்கும்போது எனக்கே ஆமால நம்ம ஏன் அப்படி முட்டாத்தனமாக ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. அதாவதுங்க, இவளுக்கு தேவைன்னா, இவளுக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா, இவளை வீட்டை விட்டு துரத்திட்டா அடைக்கலமாக இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா வீடு தேவை. இவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா, இவள் வந்து மரணப்படுக்கையில் கிடந்தாலோ இல்லை அபாய கட்டத்தில் இருந்தாலோ இவளுக்கு வந்து ஆம்புலன்ஸை பிடிச்சி 108 ஏற்றி இவளை போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு புருஷன் தேவை. ஆனால் அதே புருஷனுக்கு ஒரு கஷ்டம், ஒரு எதை பேரனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சரிப்பா நான் 2-3 நாள் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு என்ன வேணுப்பா சொல்லுப்பா வாங்கிட்டு வந்து தர்றேன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணால் இந்த வீட்டு வாட்ஸ்அப்படியை மிதிச்சா நடக்கிறதே வேறு. நீ கொண்டு வந்த ஸ்வீட் பாக்ஸை என்கிட்ட கொடுத்தா தெருவில் வீசுவேன், உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மதமும் இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு என்னை வந்து எச்சக்கலை நாயே, தேனா பயலே, அவனே இவனேன்னு சொல்லி வார்த்தையால் வசைப்பாடுறது. இதையெல்லாம் தாண்டி மர்மமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வருது, ஆனால் வரமாட்டேங்குது. காரணம் என்னென்னா, இவளுடைய நடத்தை. அதை நான் சந்தேகப்படக்கூடாது. என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி எனக்காக 3 புள்ள பெற்றவ, எனக்காக வாழ்ந்தவ. இன்றைக்கி என் குடும்பம் என் வம்சம் விருத்தியாகி அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக பார்த்துக்கிற இடத்துல அவள் இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவள் விஷயத்தில் எதுலேயுமே நான் மூக்க நுழைக்காமல் சரி போனால் போகுது, எங்கே இருந்தாலும் நம்ம ஒரு தப்பு அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம நாப்பில் ஒழுக்கமாக இருக்கோமா, நம்ம ஒரு கூத்தியா கூட வாழ்ந்துக்கிட்டு ஏற்காடு கொடைக்கானல் இது போக வந்து உல்லாசம் சல்லாபம்னுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம், குடியும் கும்மாளமுமா இருக்கோம். சரி நம்ம பொண்டாட்டி நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நானும் அவளை எதுவுமே கண்டிக்கிறதில்ல. எந்த விஷயமா இருந்தாலும் அசால்ட்டாக சரி சரின்னு விட்டுட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இவள் வந்து இப்போ எப்படி தெரியுமா போகிறா, இவளுடைய போகிற பாதை ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக போகுது. கொடூரமானா புருஷனே வேணாம், வாழ்க்கையில் நீ இருந்து என்னத்தை சாதிச்ச, உன்னால் எனக்கு என்ன லாபம், முடிஞ்சால் ஒன்று 50,000 ரூபாயோட வீட்டுக்கு வா, புருஷங்கிட்ட டீல் பேசுகிறான். எப்படி கட்டின புருஷனை காசு கொடுக்குறானோ கொடுக்கலையோ, வர்றவனா சரி வாங்க ஒரு இன்முகத்தோடு கூப்பிட்டு ஒரு நல்லது கெட்டதை ஒரு காப்பி, அது ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு தண்ணி அள்ளி கொடுக்குறது காப்பி போட்டு கொடுக்குறது கூட இப்போ கிடையாது. அந்தளவுக்கு ஏதோ நான் வீட்டுக்கு போனால் அலையாத வீட்டில் நுழையாத நாய் மாதிரி தான் நுழைஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதை தவிர்த்து அவள் பல தடவை என்னைய ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் இந்த வீட்டு வாசலை மிதிக்காதன்னு கூட சொல்லியிருக்கான். அதையும் தாண்டி நான் எதுக்கு போகிறேன், என் பேரனை பார்க்கவும் என் பிள்ளைகளை பார்க்கவும். சரி ரைட்டு, இவளை வந்து ஒரு பொருட்டாகவே நான் மதிக்கலை, என் குடும்பம் சரி அதை போய் பார்ப்போம், அவளுக்கு என்ன கோபத்தில் ஏதாவது கத்துவா, அப்புறம் நாளைக்கு சமாதானம் ஆயிடுவா, அந்த ஒரு மோட்டிவில் தான் நான் போய்கிட்டு இருக்கேனே தவிர இப்போ இவள் போகிற பாதை எப்படி தெரியுமா இருக்குது, 50,000 ரூபா கொடுத்தா வீட்டுக்குள்ளே நுழை, இல்லையா நீ வீட்டுக்கே வராது. நானும் சொல்லிட்டேன், ஏம்மா ஒரு 5 10 ஒரு 20 ரூபா கூட தர்றேன், ஏன்னா நீ வந்து இப்போ வீடு பிடிக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா இவன் இன்னொரு பிளான் போட்டிருக்கா, அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக உடச்சி விட்டுறேன், நான் எதையுமே ஒழிச்சு பேசுகிற அவசியம் எனக்கு இல்லை. சொந்த வீடு வேணுமா, அல்லாட்டினா ஒத்தி வீடு வேணுமா, வாடகைக்கெல்லாம் இனிமேல் போய் வீடு பிடிக்க மாட்டாங்களா இந்த அம்மா மகாராணி. நான் கேட்குறேன், உனக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா, இல்லை உனக்கு நான் எதுவும் சொத்து சோகத்தை எழுதி கொடுக்காம வந்தேன்னா, உன் பிள்ளைய பேரில் இருந்தால் என்ன உன் பேரில் என்ன இருந்தால் என்ன, இப்போ நானும் அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 50,000 ரூபா கொடுத்தா கொடு, இல்லைன்னா வீட்டு பக்கமே வராத ஓடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆம்பளைக்கு கொடுக்குற மரியாதையை நான் எவ்வளவு தான் நான் கெஞ்சி கூத்தாடுவேன். நான் இன்னொன்று சொல்லுவாங்க, எனக்கு 2 நாளாக உண்மையிலே நிம்மதியான தூக்கம் இல்லைங்க. ஏதோ அடித்தாலும் பிடிச்சாலும் நம்மளுக்குன்னு சொல்லி கடைசி காலத்தில் நம்ம பொண்டாட்டி இருக்கிறா, பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவகிட்ட அடியை வாங்கிட்டு மிதியை வாங்கிட்டு என்னுடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு, நம்மளுக்கு தேவை என்ன 3 வேளை சோறு, ஒரு மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள், அப்பப்போ ஏற்காடு கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி போனால் கை கால் அமுக்கிறதுக்கும் வேறு எதுக்கும் ஏதோ ஒன்றுக்கு ஒருத்தி இருக்காளேங்கிற ஒரு இதில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என் குடும்பம் என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேனே தவிர என் குடும்பத்தை நான் வெறுத்து ஒதுக்கலை. ஆனால் என் குடும்பம் என்னை சுத்தமாக தலைமுடிட்டாங்க, நல்லா கண் கூட தெரியுது. பணத்துக்காக தான் வாழ்கிறாங்களே தவிர பாசத்துக்கு ஏங்குற ஒரு புருஷனை மதிக்கிற தன்மை சுமிக்கு சுத்தமாக இல்லை. 50,000 ரூபா கொடுத்தா வீட்டுக்கு வா, இல்லைன்னா வராதன்னா இவெல்லாம் ஒரு கட்டின பொண்டாட்டிய. அப்போ யார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடுற, யாருக்காக நீ வந்து முட்டு கொடுக்குற?
யாரோ ஒரு ஆள் சரி ரைட்டு அவரும் முந்தியெலாம் வந்து எல்லா பேரும் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, சரிப்பா விடுப்பா அவரும் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவளும் அது அங்கே அவரை போட்டு கொடுமைப்படுத்துகிறா, ஏதோ போய் தலையை கொடுத்துட்டாரு, ஏதோ அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டு ஒரு அவள் கேட்குற மாதிரி ஒரு 50க்கோ ஒரு 60க்கோ இல்லை ஒரு 30க்கோ 40க்கோ கூட ஒரு வீடை வாங்கி வாசலை வாங்கி கொடுத்துட்டு அவளையும் அவள் பிள்ளைகளையும் செட்டில் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் எவ்வளோ நாளுங்க இருக்குது, என் வாழ்க்கை என்ன இருக்குது, அது ஆண்டவன் கையில் இருக்குது, எவ்வளோ நாள் வாழ போகிறேங்கிறது. ஆனால் இவ கூட சூர்யா கூட நான் வாழ போகிற நாட்கள் எவ்வளோ நாள் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 3 வருஷம். காரணம் என்னன்னா திலீபா தலையெடுக்கிற வரைக்கும் அவனுக்கு இப்போ என்ன +2 முடிச்சுட்டான், அடுத்து காலேஜில் சேர்த்தா 3 இயர்ஸ் கோர்ஸை முடிச்சுட்டு அவன் வந்து ஒரு பட்டதாரி ஆகி வெளியே வந்துட்டானா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நான் பாய விரித்து படுக்க முடியுமா? இல்லை அதை ஒரே கட்டில் நானும் சூர்யாவும் படுத்திருந்தா அவன் திடீர்னு வந்து உள்ளே அப்படி கதவை திறந்து வர்றான், இல்லை சும்மா அப்படி யதார்த்தமாக வந்து நாங்கள் படுத்துருக்கிறத பார்த்தா எங்கள் 2 பேருக்கும் உடம்பு கூசாதா? எனக்கும் உடம்புல ரத்தம் தானே ஓடுது, சாக்கடையாக ஓடுது. அடுத்தவன் என்ன இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஃபீலிங் வரும்ல, நம்மளை பெத்த தாய் இப்படி இன்னொருத்தர் கூட கட்டிலில் படுத்து கிடக்கிறாரு, நம்ம அப்பா அங்கே குடிச்சிட்டு ரோட்டில் அனாதையாக கிடக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வருமா வராதா? அதை விட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அவன் என் மேலே கை வச்சிடக்கூடாது. நாளைக்கு அவன் என்னை அடித்து வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லி இல்லை வார்த்தைகளை விட்டோ இல்லை கைகலப்ப ஆகியோ என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி நான் போனால் அது மரியாதையா? அதுக்கு முன்னாலேயே நான் என்ன பண்ணணும், ஏன் மரியாதையை ஏன் தன்மானத்தை ஏன் சுயமரியாதையை நான் காப்பாற்றிக்கிறணுமா இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 3 வருஷத்துக்குள்ளே அவளுக்கு நாயாக பாடுபட்டு அவள் கேட்குற இடத்துல நினச்ச இடத்துல ஒரு வீடு, நான் சொல்கிற இடத்துல அவள் வீடு வாங்க மாட்டேன்ட்டான். நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், எப்போ இழுப்பூர்லேயே கூட உங்கள் அம்மா ஊரில் போ, விராலிமலையில் போய் அவங்கள பள்ளிக்கூடம் சேரு, அவனை சின்னவனை சேர்த்துட்டு இவனை காலேஜில் போய் திருச்சியில் சேர்த்து விட்டுரு, அழகாக நீ அங்கேயே செட்டில் ஆகுப்பா, நாளைப்புனா அவனுக்கு ஒரு பொண்ணு குட்டி கிடைக்கணும்னா அதுதான் தோதான இடம்னு சொல்லி நான் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவளுக்கு அங்கே போகிறதுக்கு என்ன இல்லை, இருந்தால் மதுரையில் இருப்பேன், இல்லையா என் புருஷன் ஊரான திருப்பூருக்கு போகிறேன், இல்லையா என் பிள்ளைய படித்த தாராபுரத்துக்கு போகிறேன், இதை விட்டுட்டு நீ சொல்கிற இடத்துல நான் வாழணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டா ஏற்கனவே பணம் கொடுக்குறதோட வேலை முடிஞ்சு போச்சு. எங்கே வீடு அமைக்கணும், எங்கே நான் வந்து அடித்தளம் போடணும், எங்கே அஸ்திவாரம் போடணும், எங்கே பால் காய்ச்சணுங்கிறத முடிவு எடுக்க வேண்டியவன் நான், நீ கிடையாது. பணத்தை கொடுத்துட்டு நீ அதோட ஒதுங்கிக்க. இதே மதுரையில் இருந்தால் என்ன பண்ணுவ நீ? இல்லை நீயும் உன் பொண்டாட்டி வந்து என்னை அப்படியே கழுத்தை சீச்சிருவாளா? இல்லை நீ வந்து என்னை வாழ விட மாட்டியா? எனக்கு இந்த ஊர் பிடிச்சி போச்சு, நான் இங்கே தான் வந்து இடம் வாங்கினாலும் நிலம் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் இங்கே தாங்கிறான். இப்படி உள்ளவளோ நம்ம எப்படி மாற்ற முடியும்? சரி ஏதோ அவள் போக்குக்கும் நான் விட்டுட்டேன். நீ வீடை வாங்கு, அதை நீ திருப்பூரில் வாங்கு, மதுரையில் வாங்கு, திருச்சியில் வாங்கு, இழுப்பூரில் வாங்கு, எனக்கு தேவையில்லை. ஆனால் என் உயிரை வாங்காத. ஏன்னா இருக்கிறது ஒரு உயிர், உனக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு என் குடும்பத்தோடு போகணும்னு சொல்லி என் நினப்பு. அது வரைக்கும் என் குடும்பம் என் பொண்டாட்டி என்கிட்ட தங்குவாளாங்கிறது சந்தேகமாக இருக்குது. இப்போவே என்னை டங்குவார அத்து தள்ளுறா. ஒரு வீடான வீட்டில் இவ்வளோ துணிமணி இல்லாமல் அவள் எப்படிங்க எந்த துணி இங்கே போட்டு எந்த நைட்டியும் எந்த துணிமணி? நேற்று ஒரு நாள் சொன்னாங்க பாருங்கள், அந்த ஒரே நைட்டியை 3 நாளாக போட்டுக்கிட்டு உன் பொண்டாட்டி சுற்றுறா. அவள் குளிப்பாளா குளிக்க மாட்டாளா? நீ என்னையா அப்படி இருக்க? ஒரு கண்டிச்சு ஏதாவது வையனா அவள் கண்டிக்கிற இடத்துலையாங்க இருக்கா? நான் கேட்குறேன். இவ்வளோ துணிமணியில் கிட்டத்தட்ட 30-40 செட்டு இருக்கும், நைட்டிகள், சேலைகள், அப்புறம் ஜாக்கெட்டுகள், பாவாடைகள். இவ்வளோத்தையும் இங்கே போட்டுட்டு படுக்கிற பாய் முதற்கொண்டு இங்கே கிடக்கு. இந்த நாய் எதில் படுக்குது? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், ஒரு ரேபிட்டோவை கூட புக் பண்ணுறேன், இல்லைனா ஒரு கால் டாக்ஸியை பிடி, இல்லை ஒரு டாட்டா ஏஸை கூப்பிடு, எல்லாத்தையும் அள்ளி நான் அனுப்பி விட்றேன். இனிமேல் இந்த வீட்டில் உன்னுடைய பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது. எனக்கு கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னைய வீட்டுக்குள்ளே நுழைய வேணாம்னு சொன்ன இவளை இனிமேல் இந்த எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன். இவன் இப்படியே வாழ்ந்துட முடியாது. என்றைக்குனாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரும். சுகைலுக்கு பர்த்டே கேக்கு வெட்டுவா, இல்லை சுகைலுக்கு வந்து அடுத்து வந்து 2K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு எப்படி கேக்கு வெட்டினாலும் அதை மாதிரி இனிமேல் ஒரு 3K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ஒரு கேக்கை வெட்டுவா. என் மையன் கூட்டு வந்து ஒரே வெட்டுவேன். அப்போ ஆத்தாடி அம்மானு சொல்லி அலறி அடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு தான் அவள் ஓடி வருவா. அப்போ அந்த வீட்டு கதவு திறக்காது. நான் கழுத்தை பிடிச்சி இந்த எங்கள் அம்மாவோட குச்சி இருக்குது, கை ஊண்டி கிடந்த குச்சி, அதை எடுத்து மண்டையிலேயே நொட்டுன்னு 4 போடு போட்டு ஓடுறி அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுருவேன். இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் ஒருத்தர் நன்றியோடு உனக்கு இருந்தேன்ல, உனக்கு அன்றைக்கி அடைக்கலம் கொடுத்தேன்ல, நீ போகிறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டில் தெருவாக பிச்சை எடுக்காத குறையாக திரிஞ்ச. அப்படியே செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறேன், என் மகனை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், என் புருஷனை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி அலைஞ்சேன். அந்த நேரம் நான் தானே உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன். அந்த நன்றி விசுவாசம் உனக்கு ஒரு துளியாவது இருக்க?
உன் மைண்டில் புருஷங்கிற என்ன இருந்தால் சரி, எனக்கு ஏற்கனவே என்றைக்கே நம்ம அம்மா எங்கள் அம்மா வீட்டை கொடுத்து அவர் என் அத்தை வீட்டை கொடுத்து உதவுனார், அவருக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. சரி, வந்தால் வந்துட்டு போகிறார். அவர் என்ன 24 மணி நேரமும் இங்கேவா டேரா போடுறாரு? வருவார், ஏதோ கொஞ்சம் தண்ணி அள்ளி கொடுப்பேன், இல்லைன்னா காப்பியை போட்டு வைப்பேன். இப்போ அதுவும் இல்லை, வந்தால் உட்காருவார். அவருக்கு தேவை என்ன, ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு பிடிச்சிட்டியை கட்டிட்டு கிளம்பிடுவார். அவரையே நம்ம வந்து கொடுமைப்படுத்தணும். சரி வாயா, வந்துட்டேன், வீடு வரைக்கும் வா, ஒரு சோரட்டியவோ ஒரு மட்டன் கிட்டன்னு எதாவது வாங்கிட்டு வா, ஏதோ என் பேரனுக்கு பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டுக்கிறேன், நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈகோ பார்க்காம பேசுகிறவ தான் உண்மையான பொண்டாட்டி. ஆனால் இப்போ இவள் எப்படி தெரியுமா இருக்கா? இவளுக்காக வாழலை, எனக்காக வாழலை, குடும்பத்துக்காக வாழலை, ஊருக்காக வாழ்கிறான். எவன் 4 பேர் வந்து என்னை வீட்டுக்குள்ளே விட்டுட்டா, இந்த அவன் போய் கூத்தியா கூட போய் ஏற்காட்டில் போய் கும்மாளம் போட்டுட்டு வந்திருக்கேன், இந்த வெக்கமே இல்லாமல் இவெல்லாம் கட்டின பொண்டாட்டிய வீட்டுக்குள்ளே ஏற்றிருக்க அப்படின்னு சொல்லி இவளை காரி துப்புறாங்களாம். என்கிட்ட சொல்கிறாங்க, நேற்று எனக்கு உங்களை வீட்டுக்கு விடணும்னு ஆசை தான், நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சும்மா போக மாட்டீங்க, ஒரு வீடியோ எடுப்பீங்க, அதை போஸ்ட்டு போடுவீங்க, கீழே பார்த்தா கமாண்டில் என்னையை கழுவி ஊற்றுவாங்க, இந்த சுவரட்டிக்கும் ஈரலுக்கும் குடலுக்கும் ஆசைப்பட்டு இந்த கட்டின புருஷனையே கூட்டி கொடுத்தவன்னு சொல்லி என்னை கேவலமாக பேசுகிறாங்க, இதை என்னால் தாங்க முடியலை, தயவு செய்து நீங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி எனக்கே கும்பிடு போடுறேன். ஊருக்காக வாழாத, உனக்காக வாழ்ந்துப்பார். நீ வந்து நான் முக்கியம் இல்லைனாலும் என்னுடைய பணம் உனக்கு தேவைப்படுதில்ல, நான் ஏன் என்னை வீட்டுக்குள்ளே விட்டாதானே உனக்கு 50,000 ரூபா தருவேன், இல்லை ஒரு பாதியாவது கொடுப்பேன். இல்லையா, எவ்வளவு தான் எதிர்ப்பு செஞ்சாலும் சூர்யா என்னை என்னென்னா கழுவி ஊற்றுனா, என்னை எவ்வளோ மிரட்டினா, நான் எம்புட்டு அடி வாங்கியிருப்பேன். காசை இனிமேல் உன் வீட்டுக்கு கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே வராத, உனக்கு 3 வேளை சோறு இல்லைன்னு சொல்லி எம்புட்டோ மிரட்டல் என்னை விட்டா. நான் அதையும் தாண்டி இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் பொண்டாட்டிக்கு நான் செய்வேன்னு சொல்லி வந்தேன்ல, அதுக்கு தான் நீ எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இன்றைக்கி ஊருக்காக என்னை வீட்டுக்குள்ளே விடாமல் நீங்கள் வந்தீங்கன்னா, நேற்று சொல்கிறா சாயங்காலம் 6 மணியில் முடிச்சுட்டு 7 மணிக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் வந்தீங்கன்னா என்னை வந்து வர்றவன் போகிறவன்லாம் கழுவி ஊற்றுறேன், நான் எத்தனை பேருக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறது, என்னைய பேரை கெடுத்ததே நீங்கள் தான், நீங்கள் மொத்தத்துக்கு வராதிங்க, நம்ம 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிரிஞ்சிருப்போம். ஏண்டி நீலாம் வந்து ஊருக்காக வாழ்ந்துக்கிட்டு அடுத்தவன் 1000 சொல்லுவான்னு வாழ்றியே, இதே கேள்வி அவங்க என்னையே கேட்கலையா? இந்த கட்டின பொண்டாட்டி வந்து உட்காந்துக்கிட்டு லைவில் சுகையிலுங்கிற, அவனை புச்சுக்குட்டிங்கிற, என்னவனே தென்னவனே மன்னவனேங்கிற, நீ எல்லாம் புருஷனாய, நீ எதுக்கே செவரெட்டி கறி மீனுன்னு வாங்கிட்டு போய் அவளுக்கு போய் கூச்சா பிடிக்கிற, அவளுக்கு ஏன் தாஜா பண்ணுறேன்னு சொல்லி என்னையே கேட்கும்போது எனக்கு எப்படி எரியும்? அந்த இடத்துல நான் தன்மானம் பார்த்தேனா, டேய் போங்கடா, என் பொண்டாட்டியை நான் போய் பார்க்குறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. நீங்கள் யார்ரா? நீங்கள் உங்களுக்கு முகம் இருக்கா? வேடு கமெண்ட் போடுறவன் தான் அதை உசுப்பேற்றி விடுறேன், அவன் பேரில் அவன் வர்றது கிடையாது. இப்போ புனிதா கண்ணன் ஒரு ஐடி இருக்குன்னா அது உண்மையிலே அந்த பேர் புனிதா கண்ணனுங்கிற லேடிஸா கிடையாது. எவனோ ஒரு மாப்பிள்ளை, எவனோ ஒரு புறம்போக்கு பைய, எவனோ ஒரு தெல்லவாரி அந்த பேரில் வந்து புனிதா கண்ணன், ரேவதி, ரஞ்சிதா, விமலா, கமலா, சுமதி இப்படி பேரை வச்சுக்கிட்டு உன்னைய வந்து கமாண்டை போடுறாங்க, எதிரி குரூப்பு. இது கூட தெரியாமல் உட்காந்துட்டு இன்னும் வந்து எனக்கு வந்து பேர் கெட்டு போகுது, என்னை வந்து கழுவி ஊற்றுறாங்க, நீங்கள் வீட்டுக்கு வராதிங்கன்னா இதனால் யாருக்கு தெரியுமா நட்டம்? முட்டானாயே உனக்கு தான் நட்டம். ஏன்னா நான் இருந்தாலாவது உனக்கு அப்பப்போ ஒரு நல்லது போலதான் வாங்கி கொடுப்பேன். இந்த அன்னைக்கு போனேன் 2 கிலோ கறி வாங்கி கொடுத்தேன், உப்பு கண்டம் போட்டேன், இன்ன வரைக்கும் வச்சு திங்கிறியில. அதை மாதிரி அன்றைக்கி இந்த ஸ்வீட்டு 1.5 கிலோ ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்தேன், எப்படியும் அது உன் கைக்கு வந்திருக்கும். என் மையன்ட்ட கொடுத்தா என்ன, என் பேரண்ட்டை கொடுத்தா என்ன, எப்படி அது உன் கைக்கு வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். தின்னுட்டு திங்காத மாதிரி இந்த நடிப்பு நாடகத்தை போட்டேன்னு வைவேன், வேறு மாதிரி கேட்டுருவேன். அதாவது என்னுடைய பணமும் வேணுமா, நான் வாங்கி கொடுக்குற கறி மீனும் வேணுமா, ஸ்வீட் பாக்ஸும் வேணுமா, ஆனால் இந்த அம்மா எனக்கு அல்வா கொடுக்குமா, கொடுத்தாலும் வெளியே சொல்லக்கூடாதான். அப்படியே நீ நான் என்ன கள்ள உறவை இல்லை, நீ எனக்கு வப்பாட்டியா, தாலி கட்டின பொண்டாட்டி தானே. அப்படி என்ன பண்ணணும், காலரை தூக்கி விட்டு நான் எப்படி என் பொண்டாட்டியை பார்க்க நான் போயிடுறா ஒரு நிமிஷம், என் பொண்டாட்டியை பார்க்க நான் போகிறேன், நீங்கள் யாரும் அதை கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன் இல்லை. அதே மாதிரியுமே நீ உன் ஜாக்கெட்டை தூக்கி விட்டு என் புருஷன் வீட்டுக்கு வருவார், கேட்குறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி கேள்வியை கேளு. எவனாவது நாக்கில் பல்ல போட்டு பேசுவானே, முட்டா நாயே. அந்த அறிவு இல்லை, உக்காந்துக்கிட்டு இப்போ தான் நீங்கள் வந்துடாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம பிரிஞ்சே இருப்போம், நான் மொத்தத்துக்கு பிரிஞ்சே போயிடுவேன் அங்கிட்டு, அதுக்கப்புறம் நீ நக்கிட்டு திரி சரியா? மக்களே, இவெல்லாம் திருந்த மாட்டா. இவன் என்றைக்கு சுகையில் விட்டு வெளியே வர்றாளோ அன்னைக்கு தான் இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அது வரைக்கும் எத்தனையோ உறவுகளை இழந்துட்டான். ஏகப்பட்ட பேர் இந்த 10 பிரியா, கிடாக்கறி குழம்பு, வந்தித்தேவன் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ உறவுகள் இருந்துச்சு. இன்றைக்கி பாரு, பூரா கையை விட்டு போயிருச்சு. இன்னமும் பாரு, அவன் பண்ணுற வேலைக்கு 600 ஐடி பிளாக்கில் கிடக்குதான்.
குமரேசன் நான் கேட்டேன். இன்னமும் பூரா பிளாக் போடுவேன், ஆம்பளைகளை பூரா பிளாக் போடுவேன், பொம்பளைகள்கிட்ட போய் அவன் கடலை போடுவேன், உனக்கு கடைசியில் நாமத்தை போடுவேன். நடக்குதா இல்லைன்னு வேடிக்கை பாரு. அப்புறம் குய்யோ முய்யோன்னு அழுதுகிட்டு கத்துனாலும் வராது, கதறினாலும் வராது, கட்டின புருஷன் கிடைக்க மாட்டேன், பார்த்துக்கிறலாம். ஓகே மக்களே, இதுக்கு மேலே என்னால் பேச முடியல, மதியம் பேசுகிறேன், பாய்.